ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. எல்லாம் சாப்பாடு நீங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் பண்ண போறேங்க. அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எலும்போடு இருக்க சிக்கன் தாங்க சேர்க்குறேன். இப்போ இதோட சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் சிக்கன்ல இருந்து தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இன்னைக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க சேர்க்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், ஆனா காரம் இருக்காது. இது கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்டா வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கிரேவி பதத்துக்கு தாங்க செய்ய போறேன். அதனால நான் இதுல 1 கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்க போறேங்க. உங்களுக்கு குழம்பு பதம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 1/2 கப் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையான சால்ட் நம்ம போட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு திக்கா ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை இப்படி மேலே தூவிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க. இது இட்லி, சப்பாத்தி, நான், இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸுக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.